السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفر به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدئ الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم بلغ الرسالة وعد الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في سبيل الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، أيها الإخوة المؤمنون، وقال ربنا تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. சத்திய தூதரும் சன்மார்க்கத்தின் போதகரும் எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உற்றார் உறவினர்கள், உத்தம சஹாபா பெருமக்கள், அத்துணை சாலிஹான நல்லடியார்கள் மீதும் எங்கள் அனைவர்கள் மீதும் இரக்கமுள்ள நாயனுடைய அருளும் கிருபையும் உண்டாகுவதாக. அருள் நிறைந்த இறையின் இல்லத்திலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் எந்த நற்கர்மங்களை எமது வாழ்விலே செய்யும்படி சொல்லி தந்தார்களோ அவைகளை செய்யும்படியும், எவைகளை செய்ய வேண்டாம் என தடையும் விதித்தானோ அவைகளை நம்முடைய இறுதி மூச்சு உள்ள வரையிலும் செய்யாமல் இருக்கும்படி முதலாக எனக்கும் என் குடும்பம், பிள்ளைகள் சகிதம் அப்பால் உங்களுக்கும் அடியே அன்போடு பணிவோடு தக்குவா என்ற உபதேசத்தை செய்து கொள்வதே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம், இஸ்லாம் ஒரு முஸ்லிமை எப்படியெல்லாம் வாழச் சொல்லி பணித்துள்ளதோ அவ்வழியிலேதான் இஸ்லாமியன் சொல்லுகின்ற சொற்களா, செய்கின்ற செய்கைகளா, எண்ணுகின்ற எண்ணங்களா, கொடுக்கல் வாங்கலா, வியாபாரங்களா, குடும்ப வாழ்வா, பெற்றோரை கவனித்தலா, பிள்ளைகளை எப்படி வளர்த்தல், ஹராம் ஹலாலை பேணி பாதுகாத்தல், தப்பில் இருந்து பாதுகாத்தல், இதோ அற்ப உலகத்தினுடைய சுகமோக வாழ்வுக்கு உள்ளத்தை அடிமையாக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுதல், இப்படி நிறைய சொல்லலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அருள்மறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்துக்குள் பரிபூர்ணமாக வந்து விடுங்கள். ஒரு சொல்லொன்று சொல்லுகின்றோம், ஒரு சொல்லின் ஊடாக நாவு அசைகின்றது, உதடுகள் விரிகின்றது, அந்த சொல் வெளியே வருகின்றது. ஒரு சொல் வெளியே வருகின்ற பொழுது அது நல்ல சொற்களா, அடுத்த உள்ளங்களை பாதிக்காமல், ஒரு சொல்லின் ஊடாக பொய் சொல்லுகின்ற பொழுது, பொய்கள் வாழ்விலே நிறைய வருகின்ற பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவன் ஒரு பொய்யன், கஸ்ஸாப். ஒரு பொய்யை சொல்லுவதற்காக வேண்டி பல பொய்களை சொல்லுபவர்களை காணுகின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளத்தை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
முனாஃபிகீன்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. வைதா ஹத்தஸ கதிப, முனாஃபிக்குடைய அடையாளத்திலே ஒன்றுதான் வாய் திறந்தால் பொய் பேசுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் திறந்தால் பொய் பேசுவான். வைதா ஹத்தஸ கதிப, தொப்பி போட்டு பொய் சொன்னாலும் அவன் பொய்யன் தான். அவன் தொப்பி போட்டவால் அவன் சொன்ன பொய்யை மக்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ் மறந்து விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக வைதா ஹத்தஸ கதிப, வாய் திறந்தால் பொய்யே பேசுவான். அவன் தொழுது கொண்டு பொய் பேசினாலும் அவன் பொய்யன் தான். அவன் வியாபார ரீதியாக பொய் பேசினாலும் அவன் பொய்யன் தான். பொய் பேசுகின்ற பொழுதெல்லாம் அவன் பொய்யன் என்று எழுதப்படுகின்றான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஇன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு ரமதானுடைய நோன்பை நோட்பர் நாம் இபாதத்தை இறையின் அருளை அடைந்த நாம் எங்களுடைய வாழ்வை இனியும் அழிவின் பாதையின் பக்கமோ ஹராமின் பாதையின் பக்கமோ தவறின் பக்கமோ எங்களை நாங்கள் செலுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் ஒருவனுடைய வாழ்விலே நரகத்துக்கு அவனை இழுத்து செல்லும் என்று சொன்னார். பொய் பேசுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசப்படுகின்ற பொய்கள் வாழ்விலே எவ்வளவுக்கு எவ்வளவு பொய் பேசுகின்றானோ ஈமானிலே ஒரு கரும் புள்ளி வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிலே ஒரு கரும் புள்ளி விழுந்துவிடும். அதை நீக்குவதற்கு ரப்பிடத்திலே கரத்தை சிந்தி கண்ணீர் சிந்த வேண்டும், அந்த கரும் புள்ளி நீங்குவதற்கு. ஆக பொய் பேசுகின்ற பொழுதெல்லாம் அந்த பொய் அவனை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லுகின்றது. அவன் செய்கின்ற பாவம் எல்லாம் அவனை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுகின்றது. அவன் பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரையிலும் அவன் பொய் பேசுகின்ற பொழுதெல்லாம் அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டுக் கொண்டே இருப்பான். இன்னொன்றை சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று முஸ்லிம்களிடத்திலே பரவலாக காணப்படுகின்றது, நம்பி ஒன்றை ஒப்படைத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஒருவர் எங்களுக்கு ஒரு வீட்டை தருகின்றார், நீங்க இதுல இருந்து கொள்ளுங்கோ. ஏன்? ஒரு கஷ்டத்தின் நிலை கண்டு, பாவத்தின் நிலை கண்டு, அவனுடைய கஷ்டத்தின் கண்ணீரை கண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு பொருளை ஒப்படைக்கின்றார். அது வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எப்படி எதுவாக இருக்கலாம். ஆனால் ஒப்படைக்கப்பட்ட பொருள் அது 10 வருடமாகலாம், 20 வருடமாகலாம், 50 வருடமும் ஆகலாம், இல்லை 100 வருடமும் ஆகலாம். ஆனால் அது அவனின் பாவித்தவனுக்கு கொடுத்த அந்த பொருள் அவனுக்கு சொந்தமான பொருள் இல்லை. அவருடைய பிள்ளையின் பிள்ளை வந்து கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு இவர் தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தால் அதற்கு மோசம் செய்வார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முனாஃபிகீன்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பார்க்கிறோமே, பணத்தை ஒப்படைச்சி போட்டு கொடுத்த செக்குக்கு மாற்றம், வாக்குக்கு மாற்றம், இதோ வருகின்ற பொழுதெல்லாம் திருப்பி அனுப்புதல், இதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய பழக்கம் அல்ல. அதுதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்துக்குள் வந்துவிடுங்கள். தொழுகின்றோம், ஆனால் தொழுகை ஒருவனின் பாதத்தில் இருந்து தடுக்க வேண்டும். பிடிக்கின்றோம் நோன்பு, அவனை ஒரு சீரேதியாக ஆக்க வேண்டும். இறை பக்தியாளராக நோன்பு அவனை மாற்ற வேண்டும். செய்கின்ற நலவுகள் நல்லவனாக அவனை மாற்ற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாதி என்று ஒருவர் பள்ளிக்கு வந்தால், நசாயி ஷரீஃபிலே வருகின்றது, அவர்களை நீங்கள் பாருங்கள். சஹாபா பெருமக்கள் யார் வருவார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி என்று சொல்லிட்டாங்களே, அவர் யார்? அவர் முதல் நாள் பார்த்தார்கள், அவரை கண்டார்கள். இரண்டாவது நாளும் பள்ளிவாசலுக்கு அவர் வந்தார். மூன்றாவது நாளும் பள்ளிவாசலுக்கு அவர் வந்தார். இவருடைய நடவடிக்கைகளை கண்ட இன்னொரு சஹாபி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன செய்தார்? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி என்று சொன்னார்களே, அந்த சுவர்க்கவாதியை பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் இவர்கள் என்று பார்த்துவிட்டு, அவர் எங்கு செல்லுகின்றார் என்று அவரை கண்டு அவருக்கு பின்னால் இவர்கள் போகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பின்னால் போன இவர், அவர் வீட்டுக்கு நுழைந்ததும் சலாம் சொல்லி வீட்டுக்கு நுழைகின்றார். சகோதரரே, என்னுடைய தந்தையோடு சின்ன ஒரு பிரச்சனை, நான் ஒரு 2 நாள் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி வந்திருக்கின்றேன். ஆனா உங்களோடு தங்குவதற்கு நீங்கள் அனுமதி தருகின்றீர்களா? இவர் பார்க்கிறார், சுவர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இவர்கிட்ட என்ன பழக்கம் இருக்கி? அப்படி பழக்கம் இருக்கணுமே. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم توعدون. الله سبحانه إن الذين قالوا ربنا الله என்று இஸ்திகாமத்தோடு இருந்தார்களே, அது தொழுகை, அது 2 ரக்காத் தொழுகையாக இருந்தாலும் விட மாட்டார்கள். செய்கின்ற நலவு அது தொடர்ந்து விடுவார். நோம்பு முடிஞ்சதோட பாருங்க, எத்தனை பள்ளிவாசலுடைய சப்புக்கள் குறைந்து விட்டது. சுபஹானல்லாஹ். வடித்த கண்ணீரெல்லாம் எங்கு போனதென்று தெரியாது. ஈது பெருநாளுடைய பகல் பிரியாணி உணவோடு அன்று எத்தனையோ வீடியோ சினிமாக்கள், எத்தனையோ நாடகங்கள், எத்தனையோ டிராமாக்கள், அன்றைக்கு வீட்டில் எத்தனையோ கொழும்பு மாவட்டத்துடைய இல்லத்தின் வீடுகள்ல ஓடுது பாத்தீங்களா? அப்ப ரமலான் அவர்களை புனிதனாக்கவில்லை. புனிதனாக்கிய மனிதன் இது போன்று தவறிலே ஈடுபட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம தகாமு, நிலையோடு இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள், உறுதியோடு இருப்பார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சொல்ற அல்லாஹ்? அல்லாஹ் சோதனை வரலாம், வேதனை வரலாம், அழிவு வரலாம், நாசம் வரலாம், நாட்டின் ஏழைய மக்களால் பல சோதனைகள் வரலாம். அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் கண்ட சத்தியத்தின் வேத வாக்கும் மரணத்தின் அன்பான நிலைப்பாடுகள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்கள் வாழ்வதும் அல்லாஹ்வுக்கு வேண்டிதான், நாங்கள் மரணிப்பதும் அல்லாஹ்வுக்கு வேண்டிதான். பயப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இஸ்திகாமத், நிலையான இபாதத். நோன்பு முடிந்ததோடு தொழுகை முடியவில்லை, நோன்பு முடிந்ததோடு குர்ஆன் ஓதுவது நின்று விடாது, நோன்பு முடிந்ததோடு தௌபா இல்லை, தௌபாவுக்கு முற்றுப்புள்ளி இல்லை, நோன்பு முடிந்ததோடு இஸ்திக்பார் இல்லை. எல்லாமே
அல்லாஹ்வுடைய அப்ப என்ன சொல்ற அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை ஒப்படைச்சிட்டா சுபஹானல்லாஹ். அப்ப சுவர்க்கவாதியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இவரோடு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் தங்குறார். தங்கினா இவர் சுபஹ் தொழுகைக்கு எழுதி தொழுதார், தஹஜ்ஜுதை தொழுதார். மறுநாள் காலையில கேட்கிறார், என்ன நல்ல பழக்கம் நீங்க செஞ்சீங்க? நான் செஞ்சதானே நீங்க செஞ்சீங்க. அப்ப சுவர்க்கவாதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இவர் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் யார பத்தியும் பேச மாட்டேன். இந்த பழக்கம் இன்றைக்கு எத்தனை பேருக்கிட்ட இருக்கு தெரியுமா? 100க்கு ஒரு 5 விதம் தான் இருக்கு. மற்ற 95 விதமும் அடுத்தவனை பேசிக்கொண்டே தான் இருப்பான், அடுத்தவனை நொட்டிக்கொண்டே தான் இருப்பான். அவன் என்ன செய்தான், அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி சல்லிக்காரனாவினா, அவனுக்குள்ளது எனக்கு வரக்கூடாதா? இப்படி களிமா சொன்னவனுக்குள்ளேயே போறாம, களிமா சொன்னவனுக்குள்ளேயே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல, களிமா சொன்னவனுக்குள்ளேயே அவனை பத்தி கெட்ட எண்ணம். களிமா இதுதான், இதை சுத்தப்படுத்தணும். இது எங்க உடம்புல ஒரு நஜீசு பட்டுட்டா சவுக்காரத்தை போட்டு சுத்தப்படுத்துவோம், டிரெஸ்ல நஜீசு பட்டுட்டா சவுக்காரத்தை போட்டு சுத்தப்படுத்துவோம், கல்புல நஜீசு பட்டுட்டா பைபாஸா செய்யணும். இல்ல, அது பிக் அட்டாக், அடைப்பு. அப்பதான் பைபாஸ். அப்ப கல்புல நஜீஸ் இருக்கு. என்ன? கெட்ட எண்ணம், கிரோத மனப்பான்மை, போராமை, அகம்பாவம், கர்வம், நான் என்ற கெட்ட எண்ணம் அடுத்தவனுக்கு விட்டுவிடக் கூடாது, அவனை நாசமாக்க வேண்டும். இது போன்ற எண்ணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பைஹகி ஷரீஃபிலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யஅதி ஸமானுன் அலன் நாஸ், யஅதி அலன் நாஸ் ஸமானுன் யஸ்தஹில்லு ஃபீ خمسة அஷ்யா بخمسة அஷ்யா. 5 விஷயத்தை கொண்டு மக்கள் 5 விஷயத்தை ஹலாலாக்குவாங்களா? இன்றைக்கு பார்க்கிறோம் நாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி 5 விஷயத்தை கொண்டு 5 விஷயத்தை ஹலாலாக்குறாங்களா? என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த காலம் தான் இந்த காலத்துல பார்க்கிறோம். என்ன 5 விஷயம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஸ்தஹில்லூனல் ஹம்ர பிஇஸ்மின் யுஸம்மூனஹா இய்யா. சாராயத்துக்கு பேர் வைக்கிறாங்க. எப்படி? ஹம், மது, டிங்கர், லிக்கர், சாராயம். இதற்கு மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏர்லங்கா பிளைட்ல போற நேரத்துல குடிக்கிறாங்க. ஹஜரத், அது போதை இல்ல, போதை தந்த பின்பும் அது போதை இல்ல. என்ன? அது ஈத்தம்பழம், அது கிரேப், இது பழச்சாறு. ஈத்தம்பழம் கிரேப்ஸை ஒன்றாக தண்ணீரில் போட்டு, அழுகிய பழங்களை போட்டு, தேவையான வினாக்கிரி போன்ற லிக்கர்களை ஊற்றி ஒரு 3 நாளைக்கு வீட்டுல மண் சட்டியில வச்சு குடிச்சு பாருங்கோ, சும்மாவே கீழே விழுந்துருவீங்க. அங்கத்தான் அல்லாஹ் நாள் கணக்குல ஊற விட்ட அந்த ட்ரிங்குக்கு, லிக்கருக்கு போதையை கொடுக்குறான். இது என்ன சொல்றான் தெரியுமா? இது ஈச்சம்பழம் ட்ரிங்க், இது கிரேப் ட்ரிங்க். இதுக்கு என்ன சொல்றது? இதுக்கு பேரை வைக்கிறது. இது ஹலால். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் மது சாராயத்தை ஹலாலாக்கி கொள்ளுவார்கள். அது அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அதுல பிரயோசனம் இருக்கி. குர்ஆன்ல 3 இடத்துல ட்ரிங்க பத்தி சொல்லி, ஒரு காலத்துல சஹாபாக்கள் ட்ரிங்க குடிச்சாங்க, ஆனா வஹி சட்டம் தடுக்கப்படைத்த கடைசி ஆயத்து வந்த பிறகுதான் அதெல்லாம் தடுக்கப்பட்டு பல பீப்பாக்கள் உடைக்கப்பட்டு எரியப்பட்டது சஹாபாக்களுடைய கரங்களால. அப்ப அல்லாஹ் சொல்றான், அதுல பிரயோசனம் இருக்கி. ட்ரிங்க்ல என்ன சொல்றான்? மேலே நாட்டு டாக்டர்கள் பபா கிடைக்கிற பிரெக்னன்ட் லேடிக்கு கொஞ்சம் குடிச்சா போதும், லேசா பபா கிடைக்கும், கொஞ்சம் குடிச்சா போதும், நல்ல மேலுக்கு நல்ல சந்தோஷம் ஒன்று இருக்கி, மேலுக்கு ராகத் இருக்கி. அல்லாஹ் சொல்றா, என்ன சொல்றா? அதுல பிரயோசனம் இருக்கி.
சொல்றான் அடிச்சுற அடுத்த ஆயத்துல பிரயோசனத்தை விட பாவம் இருக்கி. அப்ப ரப்பு பாவம் என்று சொல்லிட்டா நாங்க நீங்க லண்டன் பீப்பிள் பேர் வைக்க கூடாது, இதுக்கு இது ஹலால் என்று சொல்லி பேர் வைக்க இயலாது. இன்னென்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஸ்ஹுது பில் ஹதியா, என்னது அன்பளிப்பு. மனசுல சொல்லும் பணத்தை கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிடுவோம், மிஸ்கீனா விடுவோம். கஞ்சத்தனம் உள்ளத்துல வரும். அன்பளிப்பு எங்களுக்கு அடுத்தவங்க தாரதை ஏற்றுக்கொள்றது. ஆனா இவரால் இருக்கின்ற ஒன்றை இவர் கொடுக்க மாட்டார். இவருடைய உள்ளம் சொல்லுது கொடுத்தா நான் மிஸ்கீனா ஆகிடுவேன். அந்த எண்ணம் வாரனால இவர் கஞ்சனா ஆகிறார். அதத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மக்கள் ஒரு காலத்துல கொடுக்கக்கூடிய மக்களும் உள்ளத்தில் கஞ்சத்தனம் வந்துவிடும். கொடுத்தால் மிஸ்கீனாக ஆகிவிடுவோம். ஆக்க மாட்டான் அல்லாஹ் மிஸ்கீனாக, கொடுத்தால் செல்வந்தனாக ஆக்குவான் அல்லாஹ். இன்னொன்று சொன்னான், எப்படி பயத்தை கொண்டு கொலை செய்வாங்க, எப்படி கொலைய ஹலாலாக்கி கொள்ளுவாங்க, எப்படி அவன் என்னை அநியாயமாக கொள்ளுவான், அதனால அவனை கொண்டே பயத்தால கொலை செய்வது. இப்ப நடக்குதா இல்லையா? பயம், பயத்தால களிமா சொன்னவன் ஒரு காலத்துல சுட்டான், களிமா சொன்னவனே அநியாயமாக அழிச்சான். இது பயம். ஏன்? அவன் இருந்தா என்னைய கொல்லுவான், அவன் இருந்தா எனக்கு மோசம் செய்வான், அதனால அவனை வைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஸ்தஹில்லூனல் கத்ல பிர்ரஹ்பா, பயத்தை கொண்டு கொலையை ஹலாலாக்கி கொள்ளுவாங்கோ. அந்த காலத்தை இப்ப பார்க்கிறோம். வஸ்ஸினா பின்னிகாஹ், நிகாஹ் ஜினாவை கொண்டு நிகாவை ஹலாலாக்கி கொள்றாங்க. என்ன இது நடக்குது? ரெண்டு பேருடைய விருப்பத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து கொள்றாங்க. ஒரு பெண்ணின் காதல் அன்பின் அடிப்படையிலே ஈஜாபு கபூல் இல்லாமல் சேர்ந்து கொள்றாங்க. இது எனக்கு அவ விருப்பப்பட்டு தானே வந்தா, நான் விருப்பப்பட்டு தானே போனேன், நான் விருப்பப்பட்டு தானே தொட்டேன், நான் விருப்பப்பட்டு தானே அவளை அடைஞ்சேன். இப்படி விருப்பத்தின் பேரில் செய்தவர்கள் அதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நிக்காஹ் என்று சொல்லுகின்றார்களா? இல்லை. ஜினா பிஸ்ஸினா வஸ்ஸினா பின்னிகாஹ், நிக்காஹை கொண்டு ஜினாவை ஹலாலாக்கி கொள்வார்கள். அதுக்கு புறம் அதுக்கு சட்டம் இருக்கி, ஹத் அடிக்கணும். அதுல பிள்ளைகள் அநியாயமான முறையில பிள்ளைகள் இவர்கள் செய்த தப்பால பிறகு இஸ்லாம் என்ன சொல்லுது? ஹராத்தில் பிறந்த பிள்ளை. ஏன்? ஈஜாபு கபூல் இல்லாம, நிக்காஹ் குத்பா இல்லாம, சாட்சி விட்னஸ் இல்லாம, கார்டியன் இல்லாம, இப்படி தப்பான உறவுல கொண்டு போய் இவர்கள் ஈடுபட்டு இவர்கள் வரை விலக்கணம் சொல்லுகின்றார்கள். நாங்க விரும்பி செய்தோம், விரும்பி நிக்காஹ் செய்தோம். இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸ்ஸினா பின்னிகாஹ், நிக்காஹை கொண்டு ஜினாவை ஹலாலாக்கி கொள்வார்கள். நிக்காஹ் வேறு, ஜினா வேறு. நிக்காஹ் ஹலாலு, ஜினா ஹராமு. ஜினாவுக்கு ஹத் இருக்கி, நிக்காஹுக்கு ஹத் இல்லை. அது கடமையான இபாதத்தான ஒரு இபாதத். அடுத்ததாக சொன்னார்கள், வியாபாரத்தை கொண்டு வட்டிய ஹலாலாக்குறாங்கோ. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு பரவலா நடக்குது. லோனா, லீசிங், பினான்ஸ், இதெல்லாம் வெள்ளக்காரன் வச்ச பேரு. நாங்க நீங்க வச்ச பேரா? இல்ல சவுதி அரேபியா மன்னர் வச்ச பேரா? இல்ல வெள்ளையன் வைத்த பேர். இது எப்படியெல்லாம் கொண்டு வந்து இதற்கு கூடுதல் அடிமையாகியவர்கள் தன்னுடைய பணம் இல்லாம அதிகமான பணத்தை லோனின் ஊடாக எடுத்து வியாபாரம் செய்து மாதத்துக்கு அதற்கு வட்டி கட்டுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி மக்கள் கஷ்டம் வருகின்ற பொழுது 100% இந்த கம்பெனி வீதியிலே அபாயா உடுத்த பெண்களும் வட்டி கடைக்கு போன விதத்தை ஒருவர் கண்டு
என்னிடத்தில் வேதனையோடு சொன்னவரும் குத்துபாவுக்கு வந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொருவர் அதை தனது செல்போனிலே அந்த பெண்கள் போவதை கண்டு எனக்கு காட்சியும் தந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப கஷ்டத்துக்கு கொண்டு போய் தங்கத்தை வைக்கிறது 100க்கு 50, 100க்கு 1 ரூபாய், 100க்கு 150, 100க்கு 250, 50 ரூபாவை காட்டி உள்ள எடுத்து 15 நாளைக்கு பிறகு 150 ரூபாய், 30 நாளைக்கு பிறகு 250 ரூபாய். எப்படி உள்ள எடுக்கிறான் பாருங்க. களிமா சொன்னவன களிமா சொன்னாதவனுடைய இபாதத்தை நாசப்படுத்தி, அழிவுக்கு நாசப்படுத்தி, அல்லாஹ் ரசூலுடைய யுத்தத்துக்கு தயாராகுகிறது குர்ஆன் சொன்னது. அதை கூட மறந்து களிமா சொன்னவன், களிமா சொன்ன பெண்கள் 50 பைசாவுக்கு வட்டி கடைக்கு போய் இது நல்ல லாபம் தானே, இது நல்ல லாபம் இல்லை, இது அடிவான லாபம், நாசமான லாபம். அல்லாஹ் வட்டியை அழிச்சுட்டான். பரக்கத்தே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத்தே இல்லை. இன்னும் சொல்லலாம், குதுபாவுடைய நேரம் போதா. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இஸ்லாத்துக்கு வந்த நம்ம பரிபூர்ணமாக அப்ப அந்த சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்ரீதேவி, நான் அடுத்தவனை பத்தி பேசவே மாட்டேன். அவன் என்னத்தை செஞ்சாலும் எனக்கு தேவை. அவன் தவறு செஞ்சா நான் போய் தடுப்பேன். இந்த நல்ல பழக்கம் தான் என்கிட்ட இருக்கி. இந்த நல்ல பழக்கம் எங்கள்கிட்டையும் வந்துட்டா மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் وعن سفيان بن عبد الله وعن النبي صلى الله عليه وسلم سفيان بن عبد الله رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார், حدثني بأمر أعتصم به يا رسول الله. நாயகமே, எனக்கு ஒரு நலவை சொல்லி தாருங்க நாயகமே. எப்படி சொல்றாங்க? حدثني بأمر أعتصم به يا رسول الله. எனக்கு ஒரு நலவை சொல்லி தாருங்கள் நாயகமே, அந்த நலவை இந்த வாழ்க்கையில பின்பற்றோம் நாயகமே என்று சொன்ன நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? குல் ரப்பி அல்லாஹ். நீ அடிக்கடி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிக்கொண்டே. அல்லாஹ்வுடைய பேரை சொல்றதுல எவ்வளவு உள்ளத்துக்கு சந்தோஷம் தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயர் அடி வயிற்றிலிருந்து வருகின்ற ஒரு சத்தம். இந்த அல்லாஹ் என்ற பெயரின் சத்தம் உள்ளத்தில் உறுதியோடு வருகின்ற பொழுது அந்த உள்ளமெல்லாம் அவனை அறியாமலே நடுங்கும், அவனை அறியாமல் பயப்படும், அவனை அறியாமல் நலவின் பக்கம் செலுத்தும், அவனை அறியாமல் தப்பின் பக்கம் கொண்டு போவாமல் அவனை ஒரு ஸ்ரீதேவியாக ஆக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததோடு அவர் நிற்கவில்லை. நாயகமே, என் மீது எதை நீங்கள் பயப்படுகின்றீர்கள் நாயகமே, அதை நானும் பயப்பட வேண்டும் நாயகமே. என் மீது எதை நீங்கள் பயப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ நாயகமே, நானும் பயப்பட வேண்டும் நாயகமே. எனக்கு சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கையில நாக்க விரலால நாக்க போட்டு பிடிச்சி வெளியில இழுத்து காட்டி சொன்னாங்க, கையால காட்டி சொன்னாங்க, இத நீ பயந்துக்கணும். சுப்ஹானல்லாஹ், எப்படியெல்லாம் பயப்பட வேண்டும். ஒரு சாதாரணமான சதை துண்டுதான், அது திரும்புற பக்கம் எல்லாம் பேசு, அது அசைகிற பக்கம் எல்லாம் பேசு. அசைவுதல் பொய்யா, அசைவுதல் மோசமா, அசைவுதல் அபாண்டமா, அசைவுதல் வாக்குக்கு மாற்றம் செய்கின்றதா, அசைவுதல் கெடுதியை சொல்லுகின்றதா, அசைவுதல் தப்பை பேசுகின்றதா, அந்த பேசுகின்றதற்கெல்லாம் இது எதலக்கல் முதலக்கியான் அனில் யமீனி வானில் ஷிமாலி கஈத் மா யல்பிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். என்ன சொல்றாங்க? இது எதலக்கல் முதலக்கியான்,
இதோ உங்களுடைய இரண்டு தோள்பட்டைகளிலும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் உங்களுக்காக இரண்டு அமரர்களை நாங்கள் நியமித்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், சங்கைக்குரிய இரண்டு எழுத்தாளர்களை உங்களுக்கு நாங்கள் நியமித்து வைத்திருக்கின்றோம். அனில் யமீனி வஅனில் ஷிமாலி ஸஈத், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு பக்கத்திலும் இரண்டு அமரர்களை நாங்கள் நியமித்து வைத்திருக்கின்றோம். இதோ மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த தவறை சொல்லுகின்ற பொழுதும் எந்த நலவை சொல்லுகின்ற பொழுதும் ரகீபு அதீத் அலைஹிஸ்ஸலாம் என்று நம்ம படிச்சிருப்போம். சின்ன பிள்ளை காலத்துல மதரசாக்கள்ல படிச்சிருப்போம். ரகீபு அதீத் அலைஹிஸ்ஸலாம் மலாயிகாமார்கள். என்னது? ரகீப் அலைஹிஸ்ஸலாம் நலவை எழுதுவா, அதீத் அலைஹிஸ்ஸலாம் கெடுதியை எழுதுவா. இது கியாமத்து நாள் வரையிலும் மௌத்து வரையிலும் எனக்கு உங்களுக்கெல்லாம் செய்கின்ற தவறு செய்கின்ற நலவு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்படி வஇன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் يعلمون ما تفعلون ان الابرار لفي نعيم وان الفجار لفي جحيم. சொல்லிக்கொண்டே போறான். எப்படி செய்கின்றதெல்லாம் அவங்க எழுதி கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருள் பெற்ற மாதம் ரமலான் எங்களை விட்டும் விடை பெற்று விட்டது. எங்களுடைய சொற்கள், செய்கைகள், எண்ணங்கள் எப்படி ரமலான் எங்களை புனிதனாக மாற்றியதோ, எப்படி ரமலான் சுவர்க்கத்துக்கு எங்களை வழி அனுப்பி தருவதற்கு உதவி செய்ததோ, எப்படி ரமலான் ரஹ்மத்தின் அருளை அடைந்து மன்னிப்பின் அருளை அடைந்து இந்த இரண்டையும் அடைந்த சீதேவிகள் நரகத்தினுடைய விடுதலையும் அடைந்த சீதேவிகளாக அடைந்தனா, இதோ லஅல்லகும் தத்தகூன் தக்வா உள்ள சீதேவியாக மாற்றும் என்று சொன்னதை அல்லாஹ் குர்ஆன். அந்த தக்வா உள்ள சீதேவிகளா எத்தனையோ ரமலான் வந்து போகும், ஆனால் அடுத்த ஆண்டிலே நீங்களும் நானும் இந்த ரமலானை அடைவோமோ இல்லையோ, இல்லை அடுத்த நிமிடமே மன்னரை வந்து ரூஹை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கைப்பற்றுவாரோ என்ற நிலையோடு வாழுகின்றோம். அதனால ரமலான் தந்த அருள் பெற்ற இபாதத்துக்கள் ரமலான் முடிந்தாலும் சுப தொழுகைக்கு வந்து விடாமல் இருந்து விட வேண்டாம். தஹஜ்ஜுத் தொழுதவர்கள் தஹஜ்ஜுதை விட வேண்டாம். இரவு நேரத்திலே நின்று வணங்கியவர்கள் விட வேண்டாம். எப்படி ரமலானிலே பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டு வந்தீர்களோ இறுதி மூச்சுள்ள வரையிலும் ஸ்ரீதேவிகளா நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? அரபிகள் டைம் வந்துச்சா தொழுதுருவா. சுபஹானல்லாஹ். இந்த 17 வருட காலம் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். மக்காவிலிருந்து மதீனாவா, தபூக்கா, ரியாதா, தாயிஃபா இங்கெல்லாம் போறதா இருந்தால் வண்டியில 2 போட்டல் தண்ணி இருக்கும், இல்ல ஒரு கேன் தண்ணி இருக்கும். அந்த டைம் வந்த உடனே அவனுக்கு உதவு செய்யறது முசல்லாவை போட்டு தொழுதுருவான். இன்னைக்கு லங்காவில் எப்படி சொன்னா ஒரு 20 போறதா இருந்தா அன்றைக்கு தொழுகை இல்லை. அன்றைக்கு எத்தனையோ பேருடைய வீட்டில் ஒரு பங்கன் இருந்தா அன்றைக்கு தொழுகை இல்லை. ஆனா எல்லா விளையாட்டுக்களை விடவும் வீட்டில் நடக்குகின்ற பங்கனை விடவும் தொழுகை நேரமானது. அந்தந்த பக்துக்களை தொழுவதை தான் அல்லாஹ் விரும்புறான். தேவையில்லாமல் கலா 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 யாருக்கு கலா, அதற்கு நிறைய விளக்கம் நீக்குகின்றது. இன்ஷா அல்லாஹ் இனி போன்ற கொத்துபாக்களிலே கலந்து கொள்கின்ற பொழுது கலா கலா தொழுகையை வேண்டுமென்று கலா செய்தவர்கள் அவர்களுக்கு கலா இல்லை. தூக்கத்திலே அன்றைய நாள் கழிந்து தூக்கம் விழிப்பு வந்த பின்பு தொழுகை கலாவானதே என்று பயத்தில் உள்ளவர்களுக்கு கலாவை தவிர தேவையில்லாமல் விளையாட்டை விளையாடிவிட்டு தேவையில்லாமல் நாட்களை நேரங்களை கழித்து விட்டு கலா, அது அவர்களுக்கு கலா இல்லை. அது அவர்களுக்கு குற்றத்தின் அடிப்படையிலே அந்த கலா சேருகின்றது. கலா தேவைக்கு கலா, அதற்கும் ஆதாரம் இருக்குகின்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கடமையாக்கி தந்த வணக்க வழிபாடுகளை இறையின் அச்சத்தோடு தக்வாவோடு யா அல்லாஹ் எல்லா நலவுகளை எப்படி நீ சொல்லி தந்தாயோ இறுதி மூச்சுள்ள வரையிலும் நீ கடமையாக்கிய
எல்லா நலவுகளையும் வாழ்விலே பின்பற்றி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்வாயா. யா அல்லாஹ், ஹலாலான உணவை சாப்பிட்டும் ஹலாலான விடயங்களை செய்து வருவதற்கு நீ கிருபை செய்வாயா. சொற்ப ஹராமும் எங்களுடைய வயிற்றுக்குள் சென்று விடாமல் நீ பாதுகாப்பாயா. ஹராமான பணம் கோடி கோடி குவிந்தாலும் அதன் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை ஆசையாக்கி வைத்து விடாதையா அல்லாஹ். ஹராமான பணங்கள் எங்களுக்கு கிடைக்கவும் செய்யாதபடி கிடைக்கவும் கூடாதையா அல்லாஹ். ஹராமான பொருட்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கவும் கூடாதையா அல்லாஹ். ஹலாலானவைகள் கிடைக்க பெறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வாயா. சாலிஹான அமல்கள் அதிகம் அதிகம் செய்வதிலேயே ஆயுளை நீளப்படுத்தி தந்தருவாயா. நீ விரும்புகின்ற வழியிலேயே எங்களுடைய வாழ் நாளையும் நீளப்படுத்தி தந்தருவாயா. இரக்கம் உள்ளவனே, அருளாளனே, அன்பாளனே, வாழுகின்ற நாட்டிலே நிம்மதியை தருவாயா. இருக்குகின்ற இல்லங்களை பாதுகாப்பாயா. இதோ அண்மை காலத்திலே யா அல்லாஹ் தேவையில்லாத சில முஸ்லிம் பகுதிகளுக்கு ஏற்பட்ட கடும் மோசமான கல்லர்களுடைய அநீதங்களை விட்டும் முஸ்லீம் பெண்களுடைய மானங்களை பாதுகாப்பாயா. முஸ்லீம் உம்மாவை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், வாழுகின்ற நாட்டிலே மக்களால் எந்த அழிவுகளும் முஸ்லீம் சமூகத்துக்கு வந்துவிடாமல் பாதுகாப்பாயா. முஸ்லீம்கள் சகிதம் ஒற்றுமையோடு கேட்கப்படுகின்ற துஆ அதற்கு கபூலியத் உள்ளது யா அல்லாஹ். 27வது இரவிலே கண்ணீர் வடுத்தி எல்லா பள்ளி வாயிலும் கேட்ட இரவையும் துஆவையும் 27ஆக லைலத்துல் கத்ராக நீ கபூல் செய்து தந்தருவாயா. இரக்கம் உள்ளவனே, அருளாளனே, அன்பாளனே, ரமலானிலே செய்த நல்ல அமல்கள், ரமலான் தந்த அதிகபட்ச நன்மைகள், ரமலான் முடிந்தாலும் அமல்கள் நின்று விடாமல் நேமமாக உறுதியோடு செய்வதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்வாயா. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து தந்தருவாயா. சாலிஹான அமல்கள் செய்வதிலேயே ஆயுளை நீளப்படுத்தி தந்தருவாயா. நீ விரும்புகின்ற வழியிலே எங்களுடைய வாழ் நாளையும் நீளப்படுத்தி தந்தருவாயா. எங்களுக்கு தந்த மனைவி மக்களை சாலிஹீன்களாக, நல்லோர்களாக, உனக்கும் உன் ரசூலுக்கும் பொருத்தமுள்ளவர்களாக நீ கபூல் செய்து கொள்வாயா. எங்களின் துஆக்களை கபூல் செய்து தந்தருவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.